எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எந்த காய்கறியுமே இல்லை. 10 நாள் கிட்ட அம்மா வீட்டிலே இருந்துட்டு இங்கே இருந்தில்ல, அதனால எந்த காய்கறியுமே இல்லை. எந்த காய்கறியுமே போடாமல் சிம்பிளாக சூப்பராக பிசிபேலே பாத் தான் வந்து மார்னிங் வந்து செஞ்சுட்டேன். மதியத்துக்கு ஏதாவது காய் வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கார் போய் அதுக்கு வந்து தொட்டுக்கு காராஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். அதெல்லாம் தொட்டு சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிசிபிளாபாத் செஞ்சு முடிச்சாச்சு. மதியத்துக்கு ஊர்லேருந்து சித்தி வந்து முருங்காய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வச்சு சூப்பராக தொக்கு மாதிரி வந்து செஞ்சாச்சு. முருங்கைக்காய் வந்து சாம்பாராக செஞ்சால் சும்மா வேஸ்ட்டாக போய்டும், நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் இப்படி செஞ்சுட்டும் சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு சூப்பராக தொக்கு மாதிரி வச்சாச்சு. சோறும் வந்து சூப்பராக வெடிச்சிட்டு குண்டானில் கூடவே சாம்பார் வந்து கீரை தான் வந்து கடைஞ்சேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வடகம் தேங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா வந்து கீரை குழம்பு வந்து அதில் தாளித்து சாப்பிட பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா அதிகமாக செய்வாங்க. அது வந்து நானும் செய்வேன்.